அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஜுராஹோ இந்த டான்ஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ உத்தரப்பிரதேசம் இல்லை, கஜுராஹோ பார்த்தீங்கன்னா எங்கே கோயில் இருக்குன்னா மத்திய பிரதேசம். ஸோ அந்த மாநிலத்தில் தான் திருவிழா நடைபெற்றது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவில் நான் மாற்றி சொல்லியிருப்பேன். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். பிப்ரவரி 26, 27, 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏஎஸ் ராஜு. தற்போது மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ராஜு நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்த மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் பார்த்தீங்கன்னா சந்தான கமிட்டி பரிந்துரைப்படி தான் உருவாக்கப்பட்டது. ஸோ எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1964 மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, அருட்பெருஞ்சோதி வள்ளலர் விருதானது 2022ஆம் ஆண்டுக்கான யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மா சரவணன். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருதானது பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டிற்கான மா சரவணனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது 2022ஆம் ஆண்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இவர் எழுதிய நூல்கள் பார்க்கலாம். அருட்பா, மருப்டா, நவீன நோக்கில் வள்ளலாளர், வாழையடி வாழையன அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சமீபத்தில் யாரெல்லாம் விருது வாங்கினாங்கன்னு, பிரெஞ்சு அரசானது பார்த்தீங்கன்னா சசி தருஸ் இவருக்கு செவாலியர் விருது வழங்கப்பட இருக்கு. முதலமைச்சர் சிறப்பு விருது பார்த்தீங்கன்னா ஆய் அம்மாள், இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதே அண்ணா பதக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமார், டேனியல், செல்வசிங், யாசர் அராபத் இவங்க வாங்கியிருக்காங்க. அதே நாராயண சுவாமி நாயுடு நெல் உற்பத்தியாளர் விருது பார்த்தீங்கன்னா பாலமுருகன் வாங்கியிருக்காங்க. கோட்டை அமீர் பதக்கம் யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முகமது ஜிபைர். நம்மாழ்வார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கே சித்தர், பழனிசாமி, எழிலன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழகத்தில் வியட்நாமில் வின்ஸ்பாஸ்ட் நிறுவனம் எங்கு மின்சார வாகனம் தயாரிக்கும் ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வியட்நாமில் வின்ஸ்பாஸ்ட் நிறுவனம் மூலயமா மின்சார வாகனம் மற்றும் அதற்கான பேட்டரிகளை தயாரிக்கும் ஆலைகளை நிறுவப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் சில்லாநந்தம் சிப்காட் வளாகத்தில் தான் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த விழாவின் போது பார்த்தீங்கன்னா வேம்பார் பகுதியில் பனை பொருட்கள், குறுங்குழும்பம், கோவில்பட்டியில் கடலை மிட்டாய், குறுக்குழும்பம், தூத்துக்குடியில் வர்த்தக மையமும் அமைக்கப்பட உள்ளருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தேசிய முதியோர் நல மருத்துவமனை மையமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. தற்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா தேசிய முதியோர் நல மருத்துவமனை மையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் கட்டப்பட்டுள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனையத்துக்கு பிரதமர் மோடி திறந்து வச்சுருக்காங்க. உலக முதியோர் தினம் எப்போது கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21. ஸோ 2050 பார்த்தீங்கன்னா முதியோர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 19.5% சொல்லிட்டு லாஸ்ட்டாக போன வீடியோ கூட நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தினை தமிழக முதல்வர் எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நெய்வேலி. ஸோ நெய்வேலியும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மக்களின் குடிநீர் தேவைக்காக செங்கல்பட்டு உள்ள நெய்வேலியில் 1516 கோடி செலவில் அமைக்கப்பட இருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் தொடங்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் சென்னை குடிநீர் வாரியம் இணைந்து தான் இவ்வாலை நிறுவி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெய்வேலி எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, எத்தனை வயது நிரம்பிய குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 வயது. 6 வயது நிரம்பாத குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை சில விதிமுறைகள் செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 வயசு இருந்தால் 1ஆம் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 வயது இருந்தால் தான் ஸ்கூல் 1ஆம் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். கேன்ஸ் திரைப்பட விழா எங்கே நடைபெற இருக்கிறது? பிரான்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒளிப்பதிவாளர்களுக்கான பியர் ஏஞ்சனியூஸ்
விருதானது வந்து சந்தோஷ் சிவனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த விருதை வந்து பெரும் முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மிக நீளமான 4 வழி கம்பி பாளையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத். தற்போது குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டின் மிக நீளமான 4 வழி கம்பி பாளையம் வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகாபேட் துவாகரை இடையே வந்து 2.32 கிலோமீட்டர் அளவில் தான் வந்து சுதர்சன் சேது என்ற பெயரில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாலத்தை வந்து யார் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், நாட்டின் மிக நீளமான 4 வழி கம்பு பாளையம் வந்து எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்தில். மேலும் பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜ்கோட், உத்தரப்பிரதேசம் நேபரேலி, பஞ்சாபில் பதிண்டா, மேற்கு வங்காளத்தில் கல்யாணி, ஆந்திராவில் வந்து மங்களகிரி போன்ற இடங்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடானது எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு வந்து எங்கே நடைபெற இருக்குதுன்னா சென்னையில். ஸோ எந்த டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23, 24 தான் வந்து நடைபெற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வர்த்தக மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு வந்து நடைபெறுகிறது. இம்மாநாட்டின் பார்த்திங்கன்னா உமாஜிங் சென்னை 2024ஆம் ஆண்டு அப்படி சொல்லிட்டு பேரை வந்து சூட்டப்பட்டிருக்காங்க. இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீவ் தி ஃபியூச்சர் பிகைன் அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடும் ஆஸ்திரேலியாவும் வந்து இணைந்து தான் பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து நடத்திருக்கு. இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து 500 இடங்கள் வந்து இலவச வைஃபை சேவை வந்து வழங்கும் திட்டத்தினை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடைபெற்றதுன்னா சென்னையில் நடைபெற்றது. ஜனவரி 8, 9, 2023 தான் நடைபெற்றது. ஸோ ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, 2024. நெக்ஸ்ட்டு தமிழக காவல்துறையில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள பிரிவின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீவிரவாத தடுப்பு பிரிவு. தமிழக காவல்துறையில் பார்த்தீங்கன்னா புதியதாக தீவிரவாத தடுப்பு பிரிவில் வந்து தொடங்கப்பட்டுள்ள தமிழக அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. ஸோ தற்போது வந்து சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரவாத தடுப்பு பிரிவு வந்து உருவாக்கப்பட உள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னா உளவு பிரி டிஜிஜி மகேஷ் தீவிரவாத தடுப்பு பிரிவு வந்து டிஜியாக வந்து கூடுதல் பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கியுள்ள தனியார் விண்கலம் ஒடிசியஸ் ஆய்வுக்களம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தனியார் விண்கலமான ஒடிசியஸ் ஆய்வுக்களம் வந்து நிலவின் தென்பகுதியில் வந்து தரையிறங்கியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1972க்கு பிறகு வந்து 50 ஆண்டுகளில் பிறகு நிலவின் தரையிறங்கிய முதல் அமெரிக்காவின் விண்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தனியார் விண்கலம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் மெஷின்ஸ் நிறுவனமும் நாசாவும் இணைந்து தான் வந்து இந்த விண்கலத்தை வந்து தரையிறக்கி உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய மாலத்தீவு இலங்கை இணைந்து நடத்திய முத்தரப்பு பயிற்சியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோஸ்தி 16. ஸோ தோஸ்தி 16 பார்த்தீங்கன்னா வந்து இந்திய மாலத்தீவு இலங்கை இணைந்து தான் வந்து இந்த முத்தரப்பு பயிற்சியை வந்து மாலத்தீவில் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் பாதுகாப்பை வந்து மேம்படுத்த நோக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த முத்தரப்பு பயிற்சி வந்து நடைபெற்றிருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெசிந்தா கல்யாண். ஸோ ஜெசிந்தா கல்யாண் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக வந்து ஜெசித்ரா கல்யாண் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஜிடி பிர்லா விருதினை வந்து பெரும் முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிதி சென். அதே வந்து இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுவேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தி ரஜாக். நெக்ஸ்ட்டு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீனா சிங். நெக்ஸ்ட்டு இந்திய வானியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சன் தேவி. நெக்ஸ்ட்டு ராம்தார் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா
ராம்தார் சிலை வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் தான் வந்து ராம்தார் சிலை வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் முதல் முப்படை தளபதி பிபின் ராவத் சிலை வந்து பார்த்தீங்கன்னா உத்தராகண்டில் தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களான திருவள்ளுவர் சிலை வந்து எங்கே வந்து தொடங்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்குளம். இது எங்கே இருக்குன்னா கோவையில். அதே அம்பேத்கர் சிலை, அதாவது நம் நாட்டினோட மிகப்பெரிய சிலை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை 206 அடி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடா பகுதியில் தான் வந்து அமைந்திருக்கு. அதே கணியன் பூங்குன்றன் சிலை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிபாலன்பட்டி. இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மு கருணாநிதி நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா நினைவிடத்தை வந்து யார் திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முதல்வர் மு க ஸ்டாலின். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நினைவிடத்தை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நினைவிடமும் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா நினைவிடத்தை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யாருடைய நூல் மகா கவிதை நூல் பெருந்தமிழ் விருதிற்கு வந்து தேர்வாகி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வைரமுத்து. ஸோ வைரமுத்தோட நூல் பார்த்தீங்கன்னா பெருந்தமிழ் விருது வந்து இதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவி பேரரசு. வைரமுத்துவின் மகா கவிதை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தமிழ் விருதிற்கு வந்து தேர்வாகி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மலேசியாவின் தமிழ் இலக்கிய காப்பகம் தமிழ் பேராயமும் இணைந்து தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விருதுனா பெருந்தமிழ் விருது. ஸோ இந்தியாவின் ஃபஸ்ட்டு பியூர் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலயம் வந்து தேசிய அனல் மின் ஆலயம் வந்து அமைக்கப்பட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா NTPCக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா நேஷனல் தெர்மல் பவர் கமிஷன். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே, அதாவது நாட்டின் பசுமை ஹைட்ரஜன் ஆலை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை இது வந்து உத்தரப்பிரதேசம் மதுராவில். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை. ஸோ இது மிகப்பெரிய, இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ ரெண்டுதும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சியானது எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி. ஸோ நாட்டின் அதாவது சர்வதேச ஜவுளி கண்காட்சி இது வந்து எங்கே நடைபெற்றதுன்னா டெல்லியில். ஸோ டெல்லியில் வந்து பாரத் மண்டபத்தில் தான் வந்து நடைபெற்றது. பாரத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் டெக்ஸ் என்னும் நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சி வந்து டெல்லியில் நடைபெற்றது எங்கன்னா பாரத் மண்டபத்தில். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரின் ராஜ்நன்கோன் என்னும் இடத்துல வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலியா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரிஷா. கலியா திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநிலத்தின் முதல்வர் நவீன் பட்நாயக் தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஒரிசாவின் சம்பல்பூரில் வந்து இந்தியாவின் முதல் திறன் இந்திய மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் வந்து வேலையில்லா இளைஞர்களுக்காக தொழில் தொடங்கிறதுக்காக வந்து 1 லட்சம் வரை வந்து கடன் அளிக்கிறதுக்காக வந்து ஸ்வயம் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம்னா ஒரிஷா. நெக்ஸ்ட்டு தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடிமருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடிபொருள் ஏவுகணை வளாகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3000 கோடி செலவில் வந்து 500 ஏக்கர் பரப்பளவில் தான் வந்து தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடிமருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி டிஃபென்ஸ் அண்டு ஏரோபெக்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தான் வந்து வெடிமருந்து ஏவுகணை வளாகத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் கான்பூரில். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். மனோகர் ஜோஷி இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலமாக இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வர் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் ஜோஷி. இவர் மகாராஷ்டிராவோட முன்னாள் மாநில முதல்வர் மட்டும் இல்லாமல் முன்னாள் மக்களவை தலைவருமான மனோகர் ஜோஷி வந்து காலமாக இருக்காங்க. ஸோ தெலுங்கானாவில் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா சமக்சா சாலரம்மா இது வந்து ஜாதரக திருவிழா இது வந்து தெலுங்கானாவில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் எந்தெந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு திருவிழா இது வந்து நாகாலாந்தில் நடைபெற்றது. துலிப் மலர் திருவிழா இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெற்றது. ஆர்ன்பில் திருவிழா இது வந்து நாகாலாந்தில் நடைபெற்றது. கங்கா சாகர் மேளா மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் ரியோ ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டி பிரேசில் நடைபெற்றது. இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் வந்து செபாஸ்டியன் பேஸ் வென்று தனது 5வது ஏடிபி பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீல் வாக்னர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தின் கிரிக்கெட் வீரர் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் வந்து ஓய்வு பெறுவதாக வந்து அறிவித்துள்ளார். கேலோ குளிர்கால விளையாட்டுப் போட்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கானது. இந்த போட்டியில் வந்து இந்திய ராணுவ அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ தினங்களில் பார்க்கலாம். சர்வதேச துருவ கரடி தினம் பிப்ரவரி 27 தான் வந்து கொண்டாடப்படுது. உலக தன்னார்வ தொண்டு நிறுவனம் இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு என்ஜிஓ தினம் இது வந்து பிப்ரவரி 20 வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு கதி சக்தி ஆராய்ச்சி இருக்கை எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷில்லாங்கில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து இந்தியாவின் முதல் கதி சக்தி ஆராய்ச்சி இருக்கை தான் வந்து ஷில்லாங்கில் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தர்ம கார்டியன் இந்த தர்ம கார்டியன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே வந்து கூட்டு இராணுவ பயிற்சியானதுக்கு பேர் தான் வந்து என்ன சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம கார்டியன் என்னும் பெயரில் வந்து நடத்தப்பட்டது. கவுகாத்தி ஐஐடி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி அமைப்பிட வந்து தொடங்கியிருக்காங்க. அசாம் மாநிலத்தோட நியூஸ் பார்க்கலாம். ஸோ அசாம் மாநிலத்தில் வந்து தற்போது குழந்தைகள் திருமணத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக இஸ்லாமிய திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் 1935 வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக பார்க்கலாம். இந்து திருமணங்கள் சட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1952. கிறிஸ்துவ திருமண சட்டம் வந்து 1872 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது தொடங்கியிருக்காங்க திட்டம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தினம் மத்திய கலால் தினம் எப்போ வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1994 ஆண்டில் மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் இயற்றத்துக்காக நினைவாக தான் வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தினத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டேட்னு பார்த்துக்கோங்க. மத்திய கலால் தினம் வந்து பிப்ரவரி 24 கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டான தினம் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் வந்து பிப்ரவரி 24 தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னோட்டி தான் வந்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் 76வது பிறந்த தினம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் போன இது வீடியோவில் வந்து நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ அதனால தான் வந்து தேடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான ரிவிஷன் பார்க்கலாம். மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக வந்து யாரை நியமனம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஏஎஸ் ராஜீவ். அருட்பெருஞ்சோதி வள்ளலர் விருதானது 2022ஆம் ஆண்டுக்கான யாருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி மா சரவணன். தமிழகத்தில் வியட்நாமின் மின்ஸ் போஸ்ட் நிறுவனம் எங்கு மின்சார வாகனம் தயாரிக்கும் ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி தூத்துக்குடி. தேசிய முதியோர் நல மருத்துவமனை மையமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தினை தமிழக முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நெய்வேலி. நெய்வேலி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை வந்து சேர்ந்தது. எத்தனை வயது நிரம்பிய குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 6 வயது. இந்தியாவின் மிக நீளமான 4 வழி கம்பி பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத். தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடானது எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. தமிழக காவல்துறையில் புதியதாக தொடங்கப்பட உள்ள பிரிவின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீவிரவாத தடுப்பு பிரிவு. தற்போது நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கியுள்ள தனியார் விண்கலம் ஒரிசியஸ் ஆய்வு களம் எங்கு அதாவது எந்த நாட்டைச் சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா. இந்திய மாலத்தீவு இலங்கை இணைந்து நடத்திய முத்தரப்பு பயிற்சியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ
தோஸ்தி 16. இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெசிந்தா கல்யாண். ராம்தார் சிலையானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். முன்னாள் மு கருணாநிதி நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா நினைவிடத்தை யார் திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மு.க. ஸ்டாலின். யாருடைய நூல் மகா கவிதை நூல் பெருந்தமிழ் விருதிற்கு தேர்வாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி வைரமுத்து. நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சியானது எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லி. கலியா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரிஷா. தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடிமருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.